ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா ருத்ராட்சம். ருத்ராட்சங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். யார் யார் அணியலாம், எப்போ அணியலாம், அதையும் பார்க்கலாம். ஒரு காலத்துல நாரத முனிவருக்கு ஒரே ஒரு பழம் கிடைச்சது. அது என்ன பழம்னு அவருக்கு தெரியல. எடுத்துட்டு மகாவிஷ்ணு கிட்ட போறார். மகாவிஷ்ணு கிட்ட இத காட்டி கேட்ட உடனே நானுமே இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ சொல்லிட்டே இருக்கும் போதே திடீர்னு ஒரு ஞானம் வருது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி திரிபுராசுரன்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவன் பிரம்மன் கிட்ட சர்வ வல்லமை படைச்ச அந்த வரத்தையும் வாங்கிக்கிறான். சர்வ வல்லமை படைச்ச அந்த வரத்தையும் வாங்கிக்கிறான். அந்த வல்லமை படைச்ச அந்த வரம் வாங்கின்றதுனாலயே அவனுக்கு கொஞ்சம் கர்வம்லாம் ஜாஸ்தி ஆயிடுது. கர்வம் ஜாஸ்தியான உடனே எல்லா தேவர், முனிவர், ரிஷி எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்துறான். துன்புறுத்துறதோட இல்ல, அவளை அப்படியே நர 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 நரன்னு கடிச்சு சாப்பிட்டு அவ எலும்பு கூடெல்லாம் அப்படி துப்பி வைப்பானோ. இத ஒரு முறை எல்லாருமே தேவர்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றா. அந்த அரக்கனை அழிச்சுடுங்களேன் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட வேண்டிக்கிறா. அப்போ அவர் சொல்றார், சிவபெருமானோட உதவியை நீங்க நாடணும் இதுக்கு அப்படின்னு அவர் சொல்றார். சிவபெருமான் கிட்டையும் போறா தேவர்கள் எல்லாம். சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்ட உடனே அவளுடைய சக்தி எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு அவர் கிளம்புறார். எல்லா சக்தியையும் வல்லமையான சக்தியா மாத்தணும் அப்படிங்கும் போது அவருடைய சிவபெருமானுடைய 3 கண்ணு இருக்கு இல்லையா, 3 கண்ணும் இமைக்காம அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்கார் பல 1000 வருஷ கணக்கா. இந்த 1000 வருஷம் கண்ணை மூடாம இருந்ததுனால அதுலேருந்து ஒரு திரவம் ஒன்று வழியிறது. அது தியானம் தவம் அப்படின்னா அதுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. அப்போ பல வருஷம் கண்களை மூடாம இந்த ஆழ்ந்த சிந்தனை தவத்துல இருக்கிறதுனால 3 கண்கள்ல இருந்தும் தண்ணீர், ஒரு கண்ணீர் மாதிரி வெளியில வருது. அது அந்த கண்ணீர் கீழே பூமியில விழுந்த உடனேயே அது ருத்ராட்சமா மாறிடுறது. அந்த ருத்ராட்ச மரமா முளைச்சு விடுறது. அதுல விழுந்த பழம்தான் அப்படின்னு மகாவிஷ்ணு நாரதர் கிட்ட சொல்றார். ருத்ராட்சத்தை யார் யார் அணியலாம்? ஆண் பெண் இருபாலாரும் அணியலாம், எப்ப வேணும்னாலும் அணியலாம். இதுல பெண்கள் அணியலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எந்த நேரத்திலும் அணியலாம். மாதவிடாய் காலம், வேற ஏதானு அந்த காலம் எல்லாத்துலேயுமே இதை அணியலாம். இது அணிஞ்சாக்க ஆட்டோமேட்டிக்கா பொய் பேச மாட்டோம், நாம யாருங்கிறத தெரிஞ்சுப்போம். அப்பப்போ அந்த திருநீர் சாம்பலா பெடுவோம் அப்படின்னு யாருக்கும் கெடுதலும் நினைக்க மாட்டோம், கெடுதல் செய்யவும் மாட்டோம். இது ஒரு பழக்கம். சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், தண்ணி குடிக்கும்போது இருக்கலாமா, சாப்பிடும்போது இருக்கலாமா, தூங்கும்போது இருக்கலாமா, பாத்ரூம் டாய்லெட் போகும்போது இருக்கலாமா, மாதவிடாய் எல்லா நேரத்திலும் இருக்கலாம். ஆண்களுக்கான மது அருந்துறது, மாமிச உணவு சாப்பிட்றது, அந்த 2 பழக்கத்தையும் விட்டுடணும். இதனால விட்டா சௌகரியம் தானே. அதனால எல்லார் கழுத்திலையும், குழந்தைகள் கழுத்துல கட்டி விட்டேன்னா அவ படிப்புல அவளுடைய எதிர்காலம் அமோகமா இருக்கும். இப்பேற்பட்ட இந்த ருத்ராட்சத்தை எப்படி யார்கிட்டேருந்து வாங்கிக்கணும்? ஒரு குரு கிட்டேருந்து வாங்கிக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு அலங்காரம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி நேரங்கள்ல, பிரதோஷ தினங்கள்ல, அந்த மாதிரி அன்னாபிஷேகம், நல்ல முக்கியமான திருத்தலம், பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்றோமே, அந்த தலத்துல அப்படியும் கேட்டு போய் வாங்கிக்கலாம். இது நல்ல ருத்ராட்சம் அப்படின்னா நீர்ல முழுகிடும், இல்லைன்னா மதக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இது ஆண் பெண் இருபாலாரும் எந்த நேரமும் அணியலாம்.
ஒன்லி திங் மாமிசம் மது இது ரெண்டு மட்டும் அவளுக்கு கூடாது. குழந்தைகளா எப்போதும் அணியலாம், இதுவே பாகுபாடே கிடையாது. அவ எல்லாத்துலேயும் ஜெயிச்சு அவளுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இப்பேற்பட்ட இந்த ருத்ராட்சத்துக்கு ஏகப்பட்ட முகங்கள் இருக்கு. 1 2 அப்படின்னு 5 தான் காமனா நிறைய எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது, ஈஸியா சுலபமா கிடைக்கக்கூடியது பஞ்சமுக ருத்ராட்சம். ஏகமுகம்னா ரொம்ப விலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருப்பா. 2 முகமும் அதே தான், சிவ சக்தி ஸ்வரூபமா இருப்பா. 2 முகங்கிறது ஏகம். 2 பஞ்சம் தான் நிறையா. அதுல பஞ்சம் ரொம்ப காமனா ஈஸியா கிடைக்கும், எல்லாரும் அணியறதுக்கு அது ஏதும். மற்றபடி ஒரு பூஜையில வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு குரு கிட்டேருந்து வாங்கிக்கிறது ரொம்ப 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 உத்தமம். இது இந்த மாதிரி காலங்கள்ல வச்சு பூஜையே பண்ணுவா இல்லையா, நிறைய வில்வம் விபூதி எல்லாத்தையும் கொட்டுவா. அப்போ அந்த கொட்டுற வாசனை விபூதி வாசனையே நல்லது. அது நம்ம உடம்புல இருக்கிற துர்நாற்றம் துர்சக்தி எல்லாத்தையும் விரட்டக்கூடியது. முக்கியமா நமக்கு கெடுதல் பண்ணணும் யாருக்கும், நமக்கும் யாரும் கெடுதல் பண்ண மாட்டா, நாமளும் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டோம். முக்கியமா பொய் பேச மாட்டோம். அந்த மாதிரி இந்த புராணம் அருணாச்சல புராணம், சிவபுராணம், இதுல எல்லாத்துலயும் விலாவாரியா சொல்லியிருக்கு எப்படி இதை அணியலாம் அப்படிங்கிற விஷயத்த. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.